விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா. டேய், என்ன கட்சிக்கு என்ன கொண்டு போறீங்க? கல்பனா சொன்ன அட்ரஸ் இதுதான். ஆனா வீடு பூட்டி இருக்கே. என்னண்ணே, வீட்டுக்கு போயிட்டீங்களா? அவளை நேரா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க. இல்லம்மா, அங்க போனா வீடு பூட்டி இருக்குமா? பூட்டி இருக்கா? ஒருவேளை மண்டபத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்களோ? ஏதாவது முக்கியமான விஷயமாமா? ஒண்ணு இல்லைண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பாத்துக்கோ. இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சா? தயவு செஞ்சு சமாதானம் சொல்லுமா. சரிப்பா. நீ மட்டும் இன்னைக்கு வேதவள்ளி கழுத்துல தாலியை கட்டல, இன்னும் குடும்பம் தானே நீ பாப்ப. போனை வேற எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. கல்பனா, ஏ கல்பனா, சீக்கிரமா வா. ஓம் கணானான்வா கணபதிகம் அபாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிவிஸ்வேதசாதனம் மகாகணபதயே நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடீசமப்ரபா நிர்விக்னம் குரமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. மகாகணபதயே நமः. பரிபூர்ண கிருபா கடாட்சபல சித்திரஸ்து. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷேந்திரய ஆயுஷ்யேவேந்திரய பிரதிஷ்டதி. ஓம் ராஜாதிராஜாய பிரஜந்தசாயினே மோபியம் வை ரமணாய துப்ஹே தமேகா வாங்கோ சபைக்கு நமஸ்காரம் பண்ணிங்கோ. மேகா மான் காம காமாய விக்கும் வைஷ்ணவனோ ததாதோ வேராஜ வைஷ்ணவராய மகாராஜாய நமः. நமஸ்தே துரிதே ஜெயத்பாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஏவம் குண விசேஷே விசிஷ்டாயாம் அஷ்யாம் சுபத்திதோ. இந்தாங்கோ திருமாங்கல்யத்தை ஆசீர்வாதம் முதல்ல கொடுங்க. எல்லார்ட்டையும் காமிச்சு ஆசீர்வாதம் வேண்டாமா? திருமாங்கல்ய தாரணம் பண்ணிடலாமா? திருமாங்கல்ய தாரணம் பண்ண போறது. இந்தாங்கோ இந்த திருமாங்கல்யத்தை மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. மாப்பிள்ளை திருமாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. கழுத்துல கட்டு கட்டுற சிரிச்சுக்கிட்டு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய சுப முகூர்த்தோ மகாந்தோ ந கிருஹண்வந்தோ ததாஸ்து. सर्वशाब्दे सर्वहितस्ते सर्वमेव देनाप्नोति सर्वं जयति.
சந்தோஷப்பட பிரபு. தனம் தானியம் வசும் பகவத் பிரலாபம் சதஜம் வச்சரம் தீர்க்கமாயுः. கங்க்ராட்ஸ்ண்ணே. வெக்கம் வேற. எடுத்து விடாத. உங்களுக்கு என்னப்பா? இல்ல இந்த குங்குமத்தை எடுத்து பொண்ணுக்கு இடுங்க. ஏன் அவங்கள வச்சுக்க மாட்டாங்களா? நீங்க தான் வச்சு விடணும். இந்தாங்கோ நெத்தியில் இடுங்க. ஏன் எத்தனை வாட்டிங்க? ஏய் உருமையடா ஒண்ணுடா. வைங்க மாப்பிள. அவர் நெத்தியில் இடு. இந்தாங்கோ குங்குமத்தை எடுத்து திருமாங்கல்யத்தில் வைங்கோ. நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்குன்னு நினைச்சுன்னு வைங்கோ. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் எழுந்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்கோ. என் முதல்ல பரமு. நல்லா இருங்க, நல்லா. வேதா, அழாதம்மா, அழாத. போமா. நல்லா இருங்க, இன்னைக்கு சந்தோஷமா. ரெண்டு பேரும் கை பிடிச்சுக்கிட்டு அப்படி சுத்தி வாங்க. எதுக்குப்பா அதெல்லாம்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தாண்டா. கைப்பிடி செய்யறா. பொண்ணு மாப்பிள்ளையும் இடம் மாறி நில்லுங்கோ. 2 பேரும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. சொல்றாங்கல்ல உன்னதான் நீயும் கும்பிடு. வாங்க வாங்க பரமு, வாப்பா வாப்பா, எல்லாம் உள்ள வாங்க. வாங்க அத்தை, வாங்க. வாங்க 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 வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க வாங்க. அப்பா பரமு, பொண்ணு மாப்பிள்ள சீக்கிரம் வந்துருவாங்க. ஆரத்தி எடுக்க போறது யாரு? பாட்டி, ஏன் இழுக்கிறீங்க? இந்த வீட்டோட மூத்த மருமக நான் இருக்கேன்ல, நான் ஆரத்தி எடுக்கிறேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு இல்லம்மா, வீட்டுல பெரிய மனுஷன்னு யாரும் இல்ல, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பேத்திக்கு இப்ப கல்யாணம் நடந்துச்சுல, அது சடங்கு சம்பிரதாயத்தோட தான் நடந்துச்சா? கல்பனா, சீக்கிரம் வா, மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க. அதுக்குமே வாசல்லே நில்லுங்க, ஆரத்தி எடுக்கணும். இது வெளியேறா, ஆரத்தி எடுத்த அப்புறம் உள்ள வரணும். நான் போறேன். மறுபடியும் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். கொஞ்ச நாள்ல எங்கேயாவது சந்திப்போம். நான் எப்படி என் புருஷனோட வாழ்றேன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா.
வா வாடா கண்ணா, முதல்ல அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணு. ச்சே, இவளுக்கு ஆரத்தி ஒரு கேடு. கிழவி என்ன அப்படி பாக்குது? என்னம்மா இது இப்படி தூக்கி போடுற? என்னாச்சு பாட்டி? ஆரத்தி தட்டை இப்படி தூக்கி போடலாமா? பாட்டி கை வலிக்கு விழுந்துருச்சு. யாராவது வேணும்னே தட்டு தூக்கி போடுவாங்களா? என்னம்மா இப்படி பொய் சொல்ற? நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் சொல்றது பொய்ன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டா அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. புத்திசாலித்தனமா பேசுறதா நீ நினைச்சா பத்தாதுமா, அத மத்தவங்க சொல்லணும். அத நீ மறந்துட்ட. பார்த்து நடந்துக்க. ம். இப்பதான் இந்த வேதவழி காலடி எடுத்து வச்சிருக்கா. அதுக்குள்ள இந்த கிழவி அதிகாரம் பண்றா. இரு கிழவி, உன்னை பாத்துக்கிறேன். லக்ஷ்மி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே வேதவல்லியை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்துட்டேன். வேதவல்லியும் நம்ம பையன் நாகராஜனும் என்னைக்கு சந்தோஷமா இருக்க நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. டேய், விடா. வேதவல்லி, எங்க நீ எங்க வீட்டு மருமகளா வர தவறிடுவியோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. குருஜியோட ஆசீர்வாதம், இந்த குடும்பத்துக்கே காவல் தெய்வம் மாதிரி இருக்க என் மனைவி லக்ஷ்மி, இவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இனிமே இந்த வீட்டு பொறுப்பு அத்தனையுமே நீதான் எடுத்துக்கணும், சரியா? சரி மாமா. ராமநாதன் என்னோட மாமனாரு, நாகராஜன் நடராஜன் என்னோட குழந்தைனாருங்க. ஆமா, நீ யாரு? மாமாவோட இத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இந்த வீட்டுல அவரோட சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும் வேதவள்ளி. ம். என்னங்க? எனக்கு வேணாங்க. இது சம்பிரதாயம். பிடிங்க. டேய் குடிடா. குடிய. இதெல்லாம் சம்பிரதாயம்டா, சாப்பிடுறா. ஆமா சாப்பிடுங்க. டேய் வாங்கிக்கடா. இது பாடம் பழகுந்தாங்க. சம்பிரதாயத்துக்கு கொடுக்கறதுதான். நீங்க குடிச்சிட்டு வேதவள்ளிக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த ஸ்பூன்ல கொஞ்சம் எடுத்து அவளுக்கும் கொடு. ஐயே, அவகிட்ட கொடு. நிறுத்துங்க. சம்பிரதாயத்துல இப்படி எல்லாம் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஊட்டி விட்டாதான் ஒத்துப்பேன். ஏச்சி, பே. டேய் ஆமாண்டா, ஊட்டி விடுறா. ஊட்டி விடு. என்னப்பா இதெல்லாம்? ஊட்டி விடுறா. ஊட்டி விடுறா, இதெல்லாம் சம்பிரதாயம்டா. டேய் ராமு, இன்னும் எத்தனை முறைடா நீ என்னை காப்பாத்துவ? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தப்போ பணத்தை எல்லாத்தையும் கட்டி
அன்னைக்கு நீ என்ன காப்பாத்திட்ட. இவளை பாரு. இன்னைக்கு உன் பையனை என் பொண்ணை கட்டி கொடுத்து என்ன மட்டும் இல்லடா, என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் உயிரையும் நீ காப்பாத்திட்ட. இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி ஒரு நண்பன் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காதுடா. என்னடா இதெல்லாம் பெருசு பண்ணி பேசிட்டு இருக்கிற? சொல்ல போனா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என் பையன் நாகராஜனோட சுபாவம் உனக்கு தெரியும். இவனோட ஒத்து போறதே கஷ்டம். இவனுக்கு ஏத்த ஒரு பொண்ணா கிடைக்கணுமே, தெரிஞ்சவங்க பொண்ணா இருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். உன் பொண்ணையை கொடுத்து ஆசையை ஆண்டவன் நிறைவேற்றிட்டான்டா. நான் தானே உனக்கு நன்றி சொல்லணும். மருமகளே, மாமா இந்த வீடு இனிமே உன் கையில, புரியுதா? இந்த வீட்டுல நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் செய். உன் மாமியார் இன்னைக்கு உயிரோடு இருந்தா என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நீ செய்யுமா. இது பாருமா, என் பையனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இவனை நீ புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அந்யோன்யமா குடும்பம் நடத்தி எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும், புரியுதா? இவ்வளவு பெரிய பொறுப்பு உனக்கு கொடுக்கறேன்னு பயப்படுறியா? பயப்படாது. யாருகிட்ட என்ன பலம் இருக்குன்னு எனக்கு தெரியுமா. முடியுமா உன்னால? நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மாமா. எப்படி பேசுற பாரு. இந்த வீட்டோட பெருமைய என்ன நடந்தாலும் நான் காப்பாத்துவேன். எப்படி பேசுற உன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்னடி நினைச்சது சாதிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? இனிமே தாண்டி உனக்கு இருக்கு பாரு எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சம்பந்தி. சம்மந்தியா? என்னமா திடீர்னு சம்மந்தியா இருக்குதுங்கிறான்? பொண்ணை கொடுத்தாச்சுன்னா மரியாதையும் கொடுத்துதானே ஆகணும். அப்படிங்களா? அப்ப நான் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா? ஐயோ, வேணாம்பா, வேணாம், தெரியாம சொல்லிட்டேன். என்னமா இவன் திடீர்னு கும்பிடு போடுறான், சம்மந்தியா இருக்குதுங்கிறான். காஃபி எடுத்துக்கோங்க அண்ணே. இந்தாங்க அத்தை எடுத்துக்கோங்க. பழைய பருமவா இருறா. சரிடா சரிடா. நீ சாப்பிடலையா ரேணுகா? நான் அப்புறம் சாப்பிடுறேன்னே. நாகராஜண்ணா வாடகண்ணா. என்னடா அப்படி பாக்குற? இது வரைக்கும் நம்ம அப்பா இவ்வளவு பாசமானவள் கூட்டதே இல்லைன்னு பாக்குறியா? இது வரைக்கும் அப்பப்போ உன் மேல கோவப்பட்டது வாஸ்தவம் தான். ஆனா எப்ப நீ வேதவல்லி கழுத்துல தாலியை கட்டிட்டியோ அப்பவே உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிருச்சு. ஆமாண்டா கண்ணா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. காலங்காலமா நான் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை நீ நிறைவேற்றி வச்சிட்டடா. வேதவல்லி சின்ன பெண்ணா இருந்ததுல இருந்தே அவதான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். பரமும் ஆசைப்பட்டான். நீ தாண்டா எப்படி இந்த வீட்டு சம்பந்தின்னு நான் பரமுவுக்கும் வாக்கு கொடுத்தேன். ஆனா அப்போ வாக்க காப்பாற்ற முடியல. விதி விளையாடிருச்சு. 4 நட்சத்திரம் பார்த்து வேதவல்லிய மருமகளா கேட்கறதுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி தாலி கட்ட போற நேரத்துல உங்க அண்ணன் செஞ்ச தப்பால அந்த கல்யாணம் நின்று போச்சு. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதானே? அதுக்கு பிறகு நாங்க எல்லாருமே நொறுக்கி போயிட்டோம்ப்பா. சரி, இனிமே நாம நினைச்சது நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்டுட்டப்போ நீ தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திருக்கிறப்பா. இல்லப்பா, அதெல்லாம் தெரியாதுப்பா. நீங்க தாலி கட்ட சொன்னீங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் தாலியை கட்டினேன். எவ்வளவு சிம்பிளா சொல்றேன் பாத்தியா கண்ணா? அதுதான்டா பெரிய விஷயம். மற்ற விஷயங்கள்ல என் பேச்ச உடனே கேட்காத நீ அன்னைக்கு நீ அத்தனை பேர் முன்னாலேயும் நான் சொன்னதை கேட்டு என்ன கௌரவப்படுத்திட்டு இல்லப்பா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா அந்த பொண்ணு வேதவல்லி பாவம் தன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, மறுபடியும் ஒரு வாழ்வு கிடைக்குமான்னு ஏங்கி போய் தவிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கடா. நீ செஞ்சது சின்ன விஷயம் இல்லடா. பெத்தவனுக்கு மறுவாழ்வு கொடுத்து என்ன பழைக்க வச்சிருக்கடா. என்னப்பா நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. இட்ஸ் ஓகேடா கண்ணா. டே சுந்தர், அப்பா இனிமே ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணி கொடுறான். சரிப்பா. எதுக்கு அவன் பணம் கட்டானு ஏன் எதுக்குன்னு கேட்காம அள்ளி கொடுறா.
வேதவல்லியை கட்டிக்கிட்ட பிறகு இவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டா. என்ன சந்தோஷப்படுத்திருக்கான் இல்ல, அவனை நான் சந்தோஷப்படுத்தணும்டா. சரிப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படி ஜமாயிடா கண்ணா. பரமு, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குப்பா. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? நீ என்னப்பா சொல்ற? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண போறாங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? இதை எப்படியாவது தடுக்கணுமே.